السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கருணை. இன்றைய தினம் புனித ஜும்மாவுடைய தினம், வெள்ளிக்கிழமை. அல்லாஹ்வுடைய பெருங்கருணையும் பேரருளும் நிறைவாக இருக்கக்கூடிய அவனுடைய இல்லத்தில், மஸ்ஜிதில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை, பாக்கியத்தினை வழங்கிய அல்லாஹ்வுக்கு முதற்கண் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க வரலாற்றை பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய காதர் மஸ்ஜித் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில், அதுவும் அஞ்சுமனை இதாயத்தை இஸ்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டை செய்திருப்பதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மஸ்ஜிதினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜி.ஏ. ஹுசைன் சாஹிப் அவர்கள் தலைமையேற்க இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் முன்னிலை வைக்க, இந்த நிர்வாகக்குழுவினுடைய செயலாளர் என்னாரும் சகோதரர் மாங்கோவலா முகமது ஐயூப் சாஹிப் அவர்கள் வரவேற்புரையாற்றி, இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய ஜமாத் உலமா மாநிலத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அல் குர்ஆன் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் உரையாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன். வழக்கமான நேரத்தையும் தாண்டி கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு ஜும்மா தொழுகையை வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஆலோசனையும் இந்த நிர்வாகம் வழங்கியிருக்கிறது. எனவே நேர கட்டுப்பாட்டையும் மனதிலே வைத்துக் கொண்டவனாக சில தகவல்களை உங்களிடத்திலே பரிமாறி விடைபெற விரும்புகிறேன். இந்த மஸ்ஜிதிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு இது முதல் முறை அல்ல. நன்றாக நினைவிருக்கிறது, புனித ரமலானுடைய மாதத்தில் இங்கே வந்து உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். சில நாட்களுக்கு முன்பாக அருமை சகோதரர் ஐயூப் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, சென்ற வாரமே அது நாள் குறிப்பிடப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத மற்ற சில பணிகள் இருந்த காரணத்தினாலே இந்த வாரம் அந்த நாள் குறிக்கப்பட்டது. இந்த நாளும் கலந்து கொள்ள முடியாது என்கிற நெருக்கடிக்கு ஆளாகி நேற்றைய தினம் இரவு கேரள மாநிலத்தில் கோழிக்கோடியில் கிடைத்த ஒரு மிக பிரமாண்டமான பேரணி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது என்னுடைய பேச்சை அவசரமாக முடித்துக்கொண்டு வேகமாக வந்து ரயிலை பிடித்து நள்ளிரவு கோயம்புத்தூர் நகரம் வந்து சேர்ந்து, அந்த நள்ளிரவே இன்னொரு ட்ரெயினை பிடித்து காலை திருச்சி வந்து சேர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இரண்டாவது தடவையாகவும் முடிவு செய்யப்பட்ட இந்த நாளை நாம் பிற்படுத்தக்கூடாது என்கிற ஒரு அக்கறையினாலும், உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்கிற வகையிலுமாக அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கிறான். இன்றைக்கு உங்கள் முன்னால் நன்றி கொண்டிருக்கிறேன். நம்முடைய தலைமை இமாம் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள்
என்னை பற்றிய சில குறிப்புகளை இங்கே வழங்கினார்கள். அவர்கள் பங்கு பெறக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் என்னை பற்றிய பல்வேறு தகவல்களை அவர்கள் எடுத்துரைத்து எனக்கு ஒரு வகையை உற்சாகம் தரக்கூடிய வகையில் அவருடைய பாராட்டு உரைகளை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதற்கு முழுமையாக உரியவனாக நடக்க வேண்டுமே என்கிற கவலை உணர்வும் எனக்கு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் அதற்கு தகுதி உடையவனாக ஆக்கி அருள வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு இன்றைக்கு முதலாக இந்த மஸ்ஜிதிலே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் என்பது அதனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருப்பது என்பது ஏதோ பல்வேறு அரசியல் தளங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடிய பதவிகளை போன்றதல்ல. இது பதவி அல்ல, மிக பெரும் கடமைகளை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மசாஜிதுகளை, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்றால் மிக மிக கண்ணும் கருத்துமாக கவலை உணர்வோடு அல்லாஹ்வின் மீது முற்றிலுமாக அச்சப்பட்ட நிலையில் இவ்வுலகத்தினுடைய சராசரி ஆசாபாசங்களுக்கு கொஞ்சம் கூட இணங்கி விடாமல் அல்லது சில அலங்கார வார்த்தைகளிலே மயங்கி விடாமல் மிக நிதானத்தோடு அந்த கட்டுப்பாட்டு உணர்வோடு கொண்டு செல்லக்கூடிய பல பணிகளை கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்பது வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பு. இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வாரியத்தினுடைய பணிகளை நீங்கள் கண்டுவருகிற போது ஆங்காங்கே சில இடைவெளிகளும் இருக்கலாம், தவறுகளும் காணப்படலாம், குறைகளும் விமர்சனங்களாக தரப்படலாம். அவைகளை எல்லாம் நான் 100% இல்லை என்று மறுப்பதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இருந்து கொண்டு பேசுகிற போது அதில் சத்தியம் இருக்க வேண்டும். அந்த குறைகளை எல்லாம் கலைந்தெடுக்க வேண்டும் என்கிற பணி ஒருபுறம் இருக்க, அவருடைய பெயராலே அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்களாக அவருடைய பெயர் கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் இதிலே அடங்கி இருக்கிறது. அந்த சொத்துக்கள் பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில், ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலையில் அதனை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பெரிய இமாலய பணி இதிலே இருக்கிறது. அதையும் தாண்டி சமுதாயத்திற்கான வளர்ச்சி பணிகளை வக்ஃப் வாரியத்தின் மூலமாக எப்படியெல்லாம் செய்திட வேண்டும் என்கிற திட்டமிடலும் இருக்கிறது. இதற்கிடையே மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கருத்து வேறுபாடுகள், நிர்வாக குழப்பங்கள், மோதுதல்கள், சண்டை சச்சரவுகள், வழக்குகள், இதுபோன்ற பஞ்சாயத்துகளை தீர்ப்பதற்கே நமக்கு நேரம் போதாது என்கிற வகையிலே அதனுடைய எண்ணிக்கையும் மிக பெருமளவில் இருக்கு. அதனாலே நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறார்களா என்றால் இல்லை. தங்களுடைய சொந்த உழைப்பு, சொந்த பணத்தை செலவு செய்து கொண்டு ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அச்சப்பட்டவர்களாக மஸ்ஜித் நிர்வாகத்தினுடைய ஒரு பைசா செலவாக இருந்தாலும் அதனை பல தடவை சிந்தித்து இது சரிதானா என்று ஆய்வு செய்து ஒரு
வெளிப்படைத்தன்மையோடு எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையிலே நிர்வாகம் செய்யக்கூடிய பெருந்தனக்காரர்கள், மரியாதைக்குரிய புத்தவள்ளிகள், ஜமாத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்கின்றனர், மறுக்க முடியாது. அப்படி நிறைவாக நேர்மையாக செயல்படக்கூடியவர்களை கூட அப்படி நாங்கள் விட்டு விடுவோமா என்று குழப்பம் செய்யக்கூடியவர்களும் நம்மிடத்திலே நிறைய இருக்கிறார். அதையும் இல்லை என்று நாம் மறுத்து விட முடியாது. இவைகளையெல்லாம் தாண்டித்தான் மஸ்ஜிதுகளுடைய, தர்காக்களுடைய, மதரசாக்களுடைய நிர்வாகங்களை சீரமைத்து வக்ஃப் சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிற வக்ஃப் சொத்துக்களிலே ஆக்கப்பூர்வமான பணிகளை உருவாக்கி இந்த சமுதாயம் முழுமையாக பயன்பெறத்தக்க வகையிலே நம்முடைய பணிகள் ஆற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சீரிய இலக்கை கொண்டுதான் இப்போது நம்முடைய பயணம் தொடங்கி இருக்கிறது. இது சாதாரண பணி அல்ல. மிகப்பெரிய இமாலய பணி. சில பேர் மிக சர்வசாதாரணமாக சொல்லுவார்கள். இந்து சமய கட்டளை மற்றும் உள்ள கோயில் நிர்வாகங்கள் இவைகளை கண்காணிக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக களமிறங்கி கோவில் சொத்துக்களை இவ்வளவு திறமையாக மீட்டுக் கொண்டிருக்கிறாரே, அதை போல ஏன் வக்ஃப் சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடாது என்கிற கேள்வி ஆர்வத்தின் அடிப்படையிலே நம்மவர்களிடத்திலே மிக சர்வசாதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கேள்வி சரிதானே என்று இங்கே அமர்ந்திருப்பவர்கள் உங்களுக்கு மத்தியிலும் கூட இருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த அறநிலைத்துறையின் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுப்பது என்பது வேறு. வக்ஃப் வாரியத்தினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்களை, ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை, ஆர்ஜிதம் செய்யப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பது என்பது வேறு. இரண்டும் ஒன்றல்ல. கோயில் சொத்துக்கள் எல்லாம் கோயில்கள் பெயரில் இருக்கும், வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் வக்ஃப் வாரியத்தின் பெயரில் இருக்காது. மிகச் சுருக்கமாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வாக்கியத்தில் அதை அடக்கி காட்ட முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், கோயில் சொத்துக்கள் எல்லாம் கோயில்களின் பெயரில் இருக்கின்றன. வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் வக்ஃப் வாரியத்தின் பெயரில் கிடையாது, அந்தந்த வக்ஃப்களின் பெயரிலே இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுக்கு உட்பட்ட ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த மஸ்ஜிதினுடைய பெயரில் இருக்கும், அல்லது யார் அந்த சொத்தை இந்த பள்ளிக்கு வக்ஃப் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பத்திரத்திலேயே, அவர்களுடைய சொந்த டைட்டில் டீட்லேயே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட பத்திரமாக குறிப்பிட்ட இந்த அளவுக்கு வரையறைக்கு உட்பட்ட சொத்து என்பது இந்த நிர்வாகத்திற்கு தரப்பட்டிருக்கிறது என்று ஒரு தனி பத்திரம் கூட இருக்கலாம். உதாரணமாக ஒருவருக்கு 20 ஏக்கர் இருக்கிறது என்று சொன்னால் 20 ஏக்கருக்குமான பத்திரம் அவருடைய பெயரில் இருக்கும். 5 ஏக்கரை இந்த பள்ளிக்கு வக்ஃப் செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட பத்திரத்திலே எழுதி கொடுத்திருப்பார். ஆனால் 20 ஏக்கருக்குமான டைட்டில் டீட் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அவருடைய குடும்பத்தாருக்கு சேர வேண்டிய 15 ஏக்கரும் பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்ட 5 ஏக்கரும் உட்படுத்தப்பட்ட ஒரே டைட்டில் டீடாக கூட இருக்கலாம். அந்த 20 ஏக்கரில் உள்ள 15 ஏக்கருக்கு சொந்தமுடையவர்கள் அதனை பயன்படுத்துவதற்கோ விற்கவோ அல்லது உரிமைகளை மாற்றி அமைப்பதற்கோ முனைகிற போது டைட்டில் டீடில் இந்த 5 ஏக்கரில் இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் அதிலும் சுவை மிக்கதாக இருக்குமே, ஆனால் எடுத்துக்கொள்ளலாம், வாய்ப்புகள் இருக்கு. இப்பொழுது அப்படி கிடையாது, கொஞ்சம் நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறோம். முன்பெல்லாம் மிகச் சர்வசாதாரணம்.
5 ஏக்கர் இந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு காலகட்டத்தில் போய் பார்த்தால் 2 ஏக்கர் மட்டும்தான் இருக்கும். எங்கே அந்த 3 ஏக்கர் என்றால் அவருடைய பேரன் அப்பொழுதே விற்று விட்டார் என்று சொல்லுவார். ஆனால் வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற பதிவேடு சொல்லும் 5 ஏக்கர் என்று. போய் பார்த்தால் 2 ஏக்கர் மட்டும்தான் இருக்கும். கிணத்தை காணுங்கிறது போல நிலத்தை காணுங்கிற நிலை வந்தது. இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் என்று கிடையாது. இது போன்று நிறைய உள்ளன. அப்படி அந்த பேரப்பிள்ளையை எடுத்துக்கொண்ட அந்த 3 ஏக்கரை மீட்டெடுப்பதற்கு இந்த பள்ளி நிர்வாகம், ஏனென்றால் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டது, வக்ஃப் வாரியத்திற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த பள்ளி நிர்வாகம் நீதிமன்றத்திற்கு செல்லும். வக்ஃப் வாரியத்தையும் ஒரு பிரதிவாதியாக சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். வழக்காடு மன்றத்திலே போய் பார்த்தால் அவர் சொல்லுவார், என்னுடைய தாத்தா பாட்டனாருடைய சொத்து எங்களுக்குரியது. அவர் எங்களிடத்திலே வாய்மொழியாக சொன்னது 2 ஏக்கர் என்று. அது 2 ஏக்கர் இருக்கிறது என்றார். ஆனால் பள்ளி இந்த வக்ஃபுடைய பதிவில் பார்த்தால் 5 ஏக்கர் என்று இருக்கும். அது ஒரு டிஸ்பியூட், வருட கணக்கில் செல்லும். ஏனென்றால் ஒரிஜினல் டைட்டில் டீட் பத்திரம் சொல்லும் 20 ஏக்கரும் அந்த பெரியவருடைய பெயரில் தான், பாட்டனாருடைய பெயரில் தான். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் நிறைந்த வழக்குகளாக மாறி வருகிற போது ஆண்டாண்டு காலமாக அந்த வழக்குகள் நிலுவையிலேயே கடந்து போய்கொண்டே இருக்கும். இதனுடைய ஆழம் புரியாமல் நம்மவர்கள் சில பேர் சர்வசாதாரணமாக சொல்வார்கள், அந்த கோயில் சொத்தை அவர் மீட்டெடுத்து விட்டார். இந்த பள்ளியினுடைய 5 ஏக்கர் சொத்தை மீட்டெடுப்பதற்கு இவர்களால் முடியவில்லை. 15 ஆண்டுகள் சென்று விட்டன. என்ன நிர்வாகம் செய்கிறார்கள் என்று சர்வசாதாரணமாக விமர்சனம் செய்துவிட்டு போய்விடுவார். சரி, இப்படியெல்லாம் இருந்தது. அப்துல் ரஹ்மான் வாரிய தலைவராக இருந்தார், அவராவது இதை செய்ய முடிந்ததா என்றால் அவராலையும் முடியவில்லை என்கிறார்கள். வேறு எதற்குத்தான் இவர்கள் வாரிய தலைவராக இருக்கிறார்கள் என்று சர்வசாதாரணமான விமர்சனம் மேலெடுத்தவாறு வரும். அப்துல் ரஹ்மான் என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்திலே இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையை வேகப்படுத்துவதற்குள்ள சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய அந்த வழிமுறைகளை கொண்டுதான் அதை கொண்டு செலுத்த முடியும். இதையெல்லாம் தாண்டி நிர்வாகத்தில் உள்ளவர்கள் கடமையுணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்கிற அச்ச உணர்வு இருக்க வேண்டும். அச்ச உணர்வு என்றால் அல்லாஹ்வினுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய பள்ளியின் நிர்வாகம். இது சாதாரண நிர்வாகம் அல்ல. அவனுடைய சொந்த இல்லத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற அக்கறையும் கடமை உணர்வும் எல்லாவற்றையும் தாண்டிய அச்சப்பாடு அல்லாஹ்வினுடைய தக்வா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுவான், என்னுடைய வீட்டை, என்னுடைய வீடுகளை, இல்லங்களை, மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் எந்தெந்த தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த தகுதி இல்லை என்று சொன்னால் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையிலே 5 தகுதிகளை சொல்லி காட்டுவார். குர்ஆனில் வருகிறது. இப்படி நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லப்படவில்லை. நேரடியாக அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய மஸ்ஜிதுகளை நீங்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? 5 தகுதிகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் விட்டு விட்டு போய்விடுங்கள் என்று போதும். பிஎஸ்சி படிக்க வேண்டுமா? +2 தேதி இருக்க வேண்டும். எம்எஸ்சி படிக்க வேண்டுமா? பிஎஸ்சி தேதி இருக்க வேண்டும். இது ஒரு தகுதி. அதே போல மஸ்ஜிதுகளை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டுமா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 5 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க வேண்டும். அதில் 1 குறைந்தாலும் அவ்வளவுதான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির வஅகாம ஸ்ஸலாத வஆத ஸகாத் வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன்.
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மறுமை நாளின் மீது அச்சம் கொண்டவர்களாக நம்பிக்கை பெற்றிருக்க வேண்டும். தொழுகையை, வணக்க வழிபாட்டு முறைகளை நேரிய வழியிலே செயல்படுத்திக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை கொண்டு ஜக்காத் கொடுப்பவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அச்சம் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் மீது மாத்திரமே அச்சம் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த 5 தகுதிகளையும் கொண்டவர்கள் தான் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். அவர்கள்தான் நேர்வழியில் இருப்பவர்களாக கருதப்படுவார். இந்த 5 ஒன்று குறைவு இருந்தாலும் நேர்வழியில் இருப்பார்களா என்றால் இல்லை என்று பொருள். இந்த 5ம் இல்லை என்றால் எதில் குறை இருக்கிறதோ அதை நிறைவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதனையும் பொருளாக கொள்ள வேண்டும் என்று சங்கமிக உலமா பெருந்தகைகள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார். அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அச்சம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மறுமையை பற்றிய சிந்தனை கொண்டிருக்க வேண்டும். ஜகாத் கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற போது இந்த நிலை இருக்குமேயானால் எந்த நிர்வாகத்தில் கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவு, நீதிமன்றங்களிலே வழக்கு வருமா? ஆனால் பெரும்பாலான மஸ்ஜிதுகளிலே இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் நீடித்து நிரம்ப இருக்கின்றன என்று சொன்னால் அல்லாஹ் விதித்த அந்த 5 கட்டளைகள், தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸில் நாம் குறைவுடையவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அச்சம் வேண்டாமா? அதனை நினைவுறுத்துகிற வகையிலே தான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் இதனை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற இந்த சத்திய முழக்கம் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மட்டும்தானா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு இருக்கிறது. அந்த வாரியத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. அந்த வாரியத்திலே பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. அலுவலகத்திலே பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சூப்பரிண்டென்ட், ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டர் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் நிர்வாகத்திலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர், உறுப்பினர், மூத்த அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லோருக்கும் சரிசமமாக அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டோடு இருந்து செய்வோமேயானால் the most corrupted department is தமிழ்நாடு வக்ஃப் போர்டு என்கிற இந்த பாராட்டை நாம் பெறுவோமா? இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. முத்தவல்லிகள் அல்லது ஜமாத்தினுடைய தலைவர்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய பெருந்தகைகள், உறுப்பினர்கள் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதனை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்போமையானால் அல்லாஹ்வின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களும் நிறைவோகாது. இருக்கிற சொத்துக்களையும் தேவைக்கு ஏற்பட பயன்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்களுடைய பலனுக்குரியதாகவும் அதை ஆக்கிட முடியும். இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட, ஆஜிதம் செய்யப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய பெரும் பகுதி பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் இருக்கக்கூடிய எம்டி லேண்ட்,
வெறும் நிலங்களாக இப்பொழுது நம்முடைய கவனத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்களை இனிமேலும் இது வக்ஃப் நிலம் என்று சொல்லிக்கொண்டே காலத்தை ஓட்டுவதை விட அதனை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏதுவாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். வக்ஃப் நிலம் இருக்கிறது என்று சொன்னால் கல்வி நிறுவனங்களாக, பள்ளிக்கூடம் அல்லது நர்சரி அல்லது கல்லூரி நிறுவனங்களாக அல்லது பயிற்சி கூடங்களாக அல்லது மருத்துவமனைகளாக, அவசியப்பட்டால் வணிகத்தலமாக கூட பயன்படுத்துவதற்கு நீங்கள் முன்வரலாம். எந்த வக்ஃபுடைய நிலம் இருக்கிறதோ அந்த வக்ஃப் நிர்வாகத்தினுடைய உடன்பாடோடு அது வர வேண்டும். முரண்பட்ட கருத்திற்குமேயானால் வக்ஃப் வாரியம் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்தந்த மஸ்ஜிதுகள், அந்தந்த தர்காக்கள் அல்லது அந்த வக்ஃபுடைய நிர்வாகத்தினுடைய ஒப்புதலோடு அந்த வக்ஃப் நிலத்தை இப்படி பயன்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு மூல அறிக்கையை, ஒரு ப்ரொபோசலை உருவாக்கி கொண்டு நீங்கள் வக்ஃப் வாரியத்தை அணுகினால் உங்களுக்கு தகுந்த தேவையான அந்த கண்டிஷன்களோடு இத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்கிற அனுமதி தரப்பட்டு நீங்கள் கட்டிடத்தை கட்டி உருவாக்கி நீங்கள் எத்தகைய நிறுவனத்தை செயல்படுத்த முடியும் என்று எண்ணுகிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் துணையாக இருக்கிறோம். இப்பொழுது இந்த மஸ்ஜிதில் இருந்து கொண்டு சொல்லுகிறேன், வக்ஃப் நிலங்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த வக்ஃப் நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று ஒப்புதலோடு நீங்கள் வக்ஃப் வாரியத்தை அணுகுங்கள். உடனடியாக அதனை செய்து தருவதற்கு போர்டு அனுமதியோடு உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மஸ்ஜிதுகள் எல்லாம் வக்ஃப் வாரியத்திலே முறையாக பதிவு செய்திருக்க வேண்டும். பல மஸ்ஜிதுகள் இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன. நீங்கள் பதிவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் இருக்கின்றன. அந்த நிர்வாகத்திற்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் காவல்துறை மூலமாக அல்லது அரசு அதிகாரத்தின் மூலமாக அணுகிற போது வக்ஃப் வாரியத்தை அணுகி எங்களுக்கு சான்றிதழ் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் பதிவு செய்யாவிட்டால் எப்படி சான்றிதழ் தர முடியும்? ஒரு மஸ்ஜிதினுடைய கட்டமைப்பில் புனரமைப்பு நிர்மாணம் செய்ய வேண்டும் அல்லது மஸ்ஜிது போதவில்லை, இடம் இருக்கிறது, நாங்கள் எக்ஸ்டென்ஷன் செய்ய வேண்டும், கட்ட வேண்டும், அதற்கு இவ்வளவு லட்சம் பணம் செலவழியும், எங்களால் முடியாது என்று அணுகிற போது வக்ஃப் வாரியம் தகுந்த முறையில் பரிசீலனை செய்து உங்களுக்கு தேவையான பணத்தை உங்களுடைய பணிகளுக்கு சன்மானமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. அப்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்ட ஏறத்தாழ தமிழகம் தழுவிய 45 மஸ்ஜிதுகளுக்கு 10 லட்சம் என்றும் 20 லட்சங்கள் என்றும் 25 லட்சம் என்றும் நிதிகளை உருவாக்கி ஏறத்தாழ 5 கோடி ரூபாயை வருகிற 13ஆம் தேதி அந்த 45 பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கும் தருவதற்கு உரிய ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு தரப்பட வேண்டிய தகவல்கள். எனவே பதிவு செய்த மஸ்ஜிதுகள் முறையாக ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகளை சமர்ப்பித்து அந்த தகாத தொகையை கொடுத்து, பதிவு செய்யாதவர்கள் அந்தந்த மஸ்ஜிதுகளை முறையாக பதிவு செய்து கொண்டு அந்த மஸ்ஜிதுகளுடைய விரிவாக்க பணிகளுக்கு, புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான தொகையை நீங்கள் வக்ஃப் வாரியத்தில் இருந்தே பெற்று நிர்வாகம் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தந்தால் அதற்குரிய வழிவகைகளை செய்து பணியாற்றுவதற்கு வக்ஃப் வாரியம் தயாராக இருக்கிறது. இதிலே யாரும் எதன் காரணம் கொண்டும் பின்னூட்டம் முன்னூட்டம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரை எப்படி கவனித்தால் எது நடக்கும் என்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அப்படி எங்கேயாவது அந்த தவறு நடக்குமையானால் அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எனக்கு உங்களுடைய நேரடியான தகவலை எனக்கு கொண்டு வரும், கவனத்திற்கு கொண்டு வர. அன்பளிப்பு என்றோ சன்மானம் என்றோ கையூட்டு என்றோ அல்லது நன்றி தெரிவித்தல் என்கிற பெயரிலோ யாரும் எவரிடமும் எதுவும் கொடுக்கவும் கூடாது, பெறவும் கூடாது. அது தண்டனைக்குரிய குற்றம் என்று மிகப்பெரிய போர்டே நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம். என்னுடைய அறைக்குள் நீங்கள் வருகிற போது என்னுடைய கதவை திறப்பதற்கு முன்னால் அந்த போர்டை பார்த்துவிட்டு தான் உள்ளே நுழைய. இப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்தாலும் கூட தயவு செய்து உங்களுடைய அன்பு கல்வியில் இருக்கட்டும், இந்த பாக்கெட்டில் இருக்க வேண்டாம், கொண்டு சென்று விடுங்கள் என்று திருப்பி அனுப்புகிறோம். தெரியுமா உங்களுக்கு? போர்டு மீட்டிங் நடக்கிற போது அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு என்பது ஏதோ நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தவழிகள், நிர்வாகத்தினுடைய தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் என்ற அளவில் மாத்திரமல்ல, வக்ஃப் போர்டு கூட்டத்தில் இருக்கக்கூடிய சேர்மன் மற்றும் உள்ள உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிற வகையில் எல்லா போர்டு மீட்டிங்கிலும் நான் இப்பொழுது ஓதி காட்டிய, சொல்லி காட்டிய குர்ஆனுடைய அந்த அருள் வசனங்களை ஓதிவிட்டுத்தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கப்படும் என்ற வழிமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஹசரத் அவர்கள் சொல்லி காட்டியதை போல சேர்மனை எல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு தொலைபேசி இல்லை தொடர்பு கொண்டாலும் ஐயா தூங்குகிறார், அங்கே ஐயா சாப்பிடுகிறார், ஐயா மீட்டிங்கில் இருக்கிறார், உங்களுக்கு இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, பிறகு பார்ப்போம் என்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம், சேர்மன் தான் எடுப்பார். உண்மையிலேயே தொழில் கொண்டு இருக்கலாம் அல்லது ஒரு மீட்டிங்ல இருக்கலாம் என்றால் உதவியாளர் எடுப்பார். மீண்டும் நீங்கள் அந்த தகவலை பெற்று அடுத்த கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளலாம். இங்கே ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டியதை போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து அங்கு வரக்கூடிய கடைசி ஒரு நபர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வெளியே செல்லுகிற நேரம் வரையிலும், அது இரவின் எத்தனை மணியாக இருந்தாலும் அத்தனை மணி வரையிலும் வக்ஃப் போர்டு சேர்மன் அவருடைய அறையில் இருப்பார். யார் வேண்டுமானாலும் எந்த அனுமதியும் இல்லாமல் நேரில் சென்று தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்லி வேண்டுகோள்களை வைத்து மனுக்களை அளித்து அதற்குரிய தீர்வுகளை பெறலாம் என்கிற சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், சீரமைப்பு பணிகள் ஏராளம் இருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக அவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய அலுவலர்கள், பணியாளர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. அவர்களை வைத்துக் கொண்டு திறம்பட செய்திட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இறங்குகிறோம். கொஞ்சம் காலதாமதம் இருக்கலாம், ஆனால் செயல்முறைப்படுத்தப்படும் என்கிற உறுதிப்பாடு இருக்கிறது. வக்ஃப் போர்டுடைய சூப்பரிண்டென்டென்ட், இன்ஸ்பெக்டர் இங்கே வந்திருக்கிறார்கள். 4 மாவட்டங்களுக்கு ஒரு சூப்பரிண்டென்டென்ட் தான் இருக்கு, ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருக்கு. எத்தனை மஸ்ஜிதுகள்! ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் அதனுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு, முழுமையாக செயல்படுத்துவதற்கு. ஒரு 10 தேர்தல்கள் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, வருடம் தாண்டி விடும். 11வது மஸ்ஜித் என்ன சொல்லுவார், சார் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி 1 வருடம் ஆகிவிட்டது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை சர்வசாதாரணமாக வைத்தார். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் ஏராளம் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் தாண்டி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, சரியான புரிதல் தேவை என்பதனையும் இந்த நேரத்தில் எடுத்துரைப்பது என்னுடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன். அருமையானவர்களே, வக்ஃப் வாரியத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சாதித்திட முடியும் என்கிற பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அந்த அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும். மஸ்ஜிதுகள் என்பது தொழுகை நேரத்திற்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமையானால் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டிய முறைகளுக்கு ஈடாக இருக்க முடியாது. மஸ்ஜிதுகள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய வசதிகள் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே பல்வேறு கோணங்களிலே பல்வேறு பணிகளை நடைமுறைப்படுத்த முடியும். மாதத்திற்கு ஒரு முறை குடும்ப பெண்களுக்கான பயான்களை, அவர்களுக்குள்ள கவுன்சிலிங் முறைகளை செயல்படுத்த முடியும். குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் அந்த தாய்மார்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வைத்து மார்க்க அறிவுரைகளை எடுத்து சொல்லி, நடைமுறை நவீன கால ஓட்டத்தில் பெண் பிள்ளைகள் எப்படியெல்லாம் தடுமாற்றங்களுக்கு உள்ளாகி ஒரு காலகட்டத்தில்
ஒழுக்கத்தை இழந்து வீடுகளை விட்டு மறைமுகமாக ஒளிந்து ஓடிவிடக்கூடிய அவலமான காரியங்கள் எல்லாம் நடைபெற்று விடுகின்றன. இத்தகைய விபரீதமான நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் என்றால், பிள்ளைகளுக்கு தகுந்த அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப மார்க்க நெறிமுறைகள் சொல்லித் தரப்படவில்லை. அவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப உள்ள ஒழுக்க ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்படுவதில்லை. இளங்கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள். இள வயதில் பார்க்கக்கூடிய காட்சிகளிலே மயங்கி, கேட்கக்கூடிய சில தொலைபேசி உரைகளிலே மயங்கி, அல்லது வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற மீடியாக்களிலே வரக்கூடிய தகவல்களிலே உறைந்து போய் தங்களுடைய உள்ளங்களை பதறவிட்டு விட்டு மனம் போன போக்கில் தாங்களே ஒரு முடிவெடுத்துக் கொண்டு ஓடிவிடுகிற அவலங்கள் இருக்கின்றனவே, அதற்கெல்லாம் யார் காரணம்? அவர்களை தகுந்த முறையிலே கண்காணிக்க தவறிய பெற்றோர்கள் காரணம். அந்த குடும்பத்தினர்கள் முக்கியமாக காரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவதற்குரிய வசதிகள் இருந்தும் அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்யாத அந்தந்த வக்ஃப், அந்தந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக உறுப்பினர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ பள்ளிவாசல் இருக்கிறது, மோதிதார் இமாம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம், 5 வேளை தொழுகை நடக்கிறது, போதும். இது மட்டுமா நிர்வாகம்? உங்கள் ஜமாத் எல்லைக்கு உட்பட்ட ஒரு குடும்பம் சீரழிந்ததற்கு நீங்கள் காரணம் அல்லவா என்று மறுமையிலே அல்லாஹ் அந்த முத்தவள்ளிகளை, ஜமாத் நிர்வாகிகளை கேட்கிற போது என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்னுடைய இல்லத்தை தந்திருக்கிறேன், எல்லா விதமான வசதிகளை தந்திருக்கிறேன், அதனுடைய பயன்பாட்டுக்குரிய அனுமதியை பெறுவதற்குரிய ஒரு கண்காணிப்பு நிறுவனம் மற்றும் வாரியத்தை தந்தேன். உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப பெருந்தனக்காரர்கள் என் மீது பற்று கொண்டு என் மீது தவக்கல் வைத்தவர்களாக அர்ப்பணித்தார்களே சொத்துக்கள், இவைகளையெல்லாம் பெற்றிருந்து இந்த சமூகம் சீரழிவதை வெறுமனை கண்கொண்டு பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களை குற்றம் பிடிக்காமல் என்ன செய்வது என்று மறுமையிலே அல்லாஹ் ஜமாத்தார்களை கேட்க மாட்டானா? அந்த குற்ற உணர்வு வேண்டாமா? எனவேதான் ஒரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். மாதத்தில் ஒரு முறையாவது பெண் பிள்ளைகளை கொண்டு பெற்றோர்களும் அந்த தாய்மார்களும் இடம்பெறக்கூடிய பெண்களுக்கான தனித்தன்மை வாய்ந்த பயான்கள், அவர்களுக்குரிய மார்க்க அறிவு ஊட்டல்கள், ஆலோசனைகள் வழங்குவதற்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதே போல மாதத்திற்கு ஒரு முறை ஆண் பிள்ளைகளும் தந்தைமார்களும் இருக்கக்கூடிய நிகழ்வார்கள். அதே போல 6 மாதங்களுக்கு ஒரு முறை +2 படித்து மேற்படிப்பை தொடங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான கவுன்சிலிங் தரக்கூடிய ஒரு வழிமுறையை, இன்றைக்கு அரசு பணிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய வகையில் வெவ்வேறு தனியார் நிறுவனங்களில் போய் சேர்ந்தால் ஆயிரக்கணக்கில் பணம் செலுத்த வேண்டும். ஏன் அப்படி என்ன அவசியம் இருக்கிறது? மஸ்ஜித்களிலே தனிப்பட்ட முறையில் வெளி வளாகங்கள் இருக்கின்றன. அந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு ஃப்ரீயாக, இலவசமாக, கட்டணமே இல்லாமல் பயிற்சி கொடுப்பதற்கு நம்முடைய சமுதாயத்திலே நன்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதனை அங்கமே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய நிர்வாகம் ஏன் பயன்படுத்த மறுக்கிறது? ஏன் பயன்படுத்த முன்வருவதில்லை? குறைந்தபட்சம் மாவட்ட தலைநகரில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதை மையமாக கொண்டாவது அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுகளை எழுதுவதற்குரிய பயிற்சி கூடங்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நெறிமுறையையும் வக்ஃப் வாரியத்தின் மூலமாக சில ஆலோசனைகளுக்கு பிறகு நாம் வெளியிட இருக்கிறோம். இவைகளெல்லாம் விரிவாக்க திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு வழிமுறைகள். அதற்கு முன்னால் செயல்படுத்த வேண்டிய மிக மிக அவசியமான அவசர காரியங்களிலே இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறோம். நாங்கள் பொறுப்புக்கு 6 மாதங்கள் கூட நிறைவடையாத இந்த நிலையிலே பல்வேறு காரியங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இதனை மிக நேர்த்தியாக, நிறைவாக, ஹலாலான முறையில் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமான வகையிலே செயல்படுத்துவதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் உரித்தான முறையிலே தர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சமுதாயத்திற்கு ஆற்றப்பட வேண்டிய செயல்முறைகள் என்பதெல்லாம் சாதாரணமானவை அல்ல. அதன் மீது நமக்கு மிகுந்த அக்கறை வேண்டும். தொழுவதும், நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இது மாத்திரமே மார்க்கம். இதை நான் முழுமையாக செய்துவிட்டால் மறுமையிலே நமக்கு சுவனம் உண்டு என்று யாராவது நாம் நினைப்போமையானால் தவறு. சங்கமின் உலமா பெருந்தகைகள் பல்வேறு நிகழ்வுகளிலே நமக்கு நினைவூட்டுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சுவனத்தை பற்றிய சுப செய்தி சொல்லுகிற போதெல்லாம் அமாலு சாலிஹாத் என்கிற நற்செயல்களை நீங்கள் செய்து வாழ்ந்தால்தான் அது உண்டு, இல்லை என்றால் கிடையாது. அஃபர்மேட்டிவாகத்தான் குர்ஆன் இது போன்ற நற்செய்திகளை சொல்லும், நெகட்டிவாக சொல்லாது. உதாரணமாக وَمَنْ أَحْسَنَ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. இதை விட ஒரு அழகான வசனத்தை யார் சொல்ல முடியும் அப்படின்னு நான் கேட்கல, குர்ஆனே கேட்கிறது. وَمَنْ أَحْسَنَ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய வகையில் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டாக போய் கதவை தட்டி தொழிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான், அதுவும் இருக்க வேண்டும். அதுவல்ல, முஃபஸ்ஸிரீன்கள் உலமாக்கள் அவங்க சொல்லித் தருகிறார்கள், தஆ இலல்லாஹி என்று சொன்னால் நேர்த்தியான எல்லா செயல்முறைகளையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டு இப்படிப்பட்ட நேரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இவரல்லவா முஸ்லிம், இதுவல்லவா இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய நெறிமுறை வாழ்க்கை என்று மற்றவர்களையும் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கக்கூடிய அமல்களை செய்யக்கூடியது இருக்கிறதே, அதுதான் தஆ இலல்லாஹி என்று சொல்லுகிறார். அப்படி செய்து கொண்டு வஅமில சாலிஹன், நற்செயல்களையும் அமாலு சாலிஹாத் என்கிற நற்பண்புகள் கொண்ட காரியங்களையும் செய்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் சொல்லட்டும் நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. வெறுமனே அப்துல் ரஹ்மான், அப்துல்லா என்று பெயர் வைத்து விட்டால் மாத்திரம் முஸ்லிம் அல்ல என்று குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. வெறுமனே பெயரளவில் பெயர் தாங்கிகளாக இருக்காதீர்கள். இஸ்லாத்தின் பக்கம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நேர்மையாளர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, நாணயத்தை காப்பாற்றுபவர்களாக, ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடியவர்களாக, பெற்றோர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக, சிறுவர்களிடத்திலே அன்பு காட்டி பெரியவர்களிடத்திலே மரியாதை காட்டக்கூடியவர்களாக, பெற்ற கடனை திருப்ப செலுத்தக்கூடியவர்களாக, நம்பிக்கைக்கு மோசடி செய்யாதவர்களாக, பங்காளி துரோகம் செய்யாதவர்களாக, குடும்ப உறவை முறித்து வாழக்கூடியவர்களாக இல்லாமல் நேரிய வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வு முறையை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று மற்றவர்கள் பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய தகுதிமிக்க வாழ்க்கையை யார் கொண்டு நற்செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ, சாலிஹான அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சொல்லட்டும் நான் முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி நாம் இருக்கிறோமா என்கிற சுய பரிசோதனை கொண்ட கேள்வி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும், ஒவ்வொரு முஸ்லிம் மோமினானவர்களுடைய உள்ளத்திலும் எழ வேண்டும். அப்படி சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழ்வமையானால் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். குறையில்லாதவர்களே கிடையாது. சுவனத்தை பற்றி எந்த இடத்தில் குர்ஆன் சொல்லி காட்டுவதாக இருந்தாலும் அமாலு சாலிஹாத் என்பதை முத்திரை பதிக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப் இப்படி சொல்லி காட்டும், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும், யார் ஈமான் கொண்டு அமாலு ஸாலிஹாத் என்கிற நற்கர்மங்களை செய்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அந்த நிலையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற ஏற்றமிகு பெருமானத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும். எங்கெல்லாம் சுவனத்தை பற்றி சொல்லுகிறதோ பாருங்கள், குர்ஆனில் அமாலு சாலிஹாத் என்பதனை சேர்த்து சொல்லிக்கொண்டே வரும். அந்த அமாலு சாலிஹாத் என்கிற அந்த நற்செயல்களை எல்லா நிலைகளிலும் செய்யக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு நல்ல முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதை சொல்லி காட்டுகிறது. நிறைவாக ஒரு
அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கையை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த உலக வாழ்வியலிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஏராளம். வாக்கியங்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய செல்வச்சியால் சீமானாகத்தான் வாழ வேண்டும் என்று பொருள் அல்ல. ஒன்றுமே இல்லாத ஒருவன் கண் பார்வை கொண்டவனாக கை கால்கள் இயங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அதை விட பெரிய நியமத்தை என்ன வேண்டும்? உடல் ஆரோக்கியம் முழுமையாக பெற்று வாழக்கூடிய ஒருவன் இதை விட என்ன நியமத்து நமக்கு தேவை என்று எண்ணக்கூடியவனாகத்தான் இருக்க முடியும். பல கோடிக்கு சொந்தக்காரர்கள் கஞ்சியை தவிர வேறு எதனையும் சுவைக்க முடியாது. அந்த கோடிக்கு சொந்தமானவர்கள் அந்த கஞ்சியை கூட வாயில் சுவைக்க முடியாது, குழாய் மூலமாக தொண்டையில் இறக்க வேண்டும். நியமத் என்பது வெறுமனே சொத்துக்களும் பணமும் அல்ல. எல்லா நிலைகளிலும் இந்த உலகத்தில் எல்லா வசதிகளோடும் உலாவருவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறானே இறைவன். உண்ணுகிற உணவு சுவைத்து சாப்பிடுகிறோம், உள்ளே சென்று அது செரிமானம் அடைந்து சத்தை இரத்தத்தோடும் சக்கையை கழிவோடும் பிரிக்கின்ற அதிசயம் உள்ளே நிகழ்வுகிறதே. யாராவது எண்ணி பார்க்கிறோமா? பிரியாணியை சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிறது என்று மட்டும் தான் சொல்லுகிறோம். சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? உள்ளே செலுத்தப்பட்ட அந்த உணவு எப்படி இத்தனை பிரிவுகளாக மாறி சத்தை இரத்தத்திலும் சக்கையை கழிவிலும் மாற்றுகின்ற அதிசயம் நடைபெறுகிறதே, நமக்கு தெரிகிறதா? அது ஒரு நாள் நடைபெறாமல் போனால் வாந்தி வரும். வாந்தி வருகிற போது உடல் சுணக்கம் எப்படியெல்லாம் மாறுகிறது. ஆனால் வருடத்தில் 365 நாட்களில் 364 நாட்கள் எந்த ப்ராப்ளமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமானம் நடக்கிறது. ஒரே ஒரு நாளில் மாத்திரம் அஜீரணம். அந்த ஒரு நாளில் மாத்திரம் அல்லாஹ் என்று அழைக்கிறோமே. 366 நாட்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உணவு உண்டு காலத்தை சுவையோடு கணிக்கிறோமே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழுகிறோமா? உண்ட உணவுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்கின்ற துஆ இருக்கிறதே, அதனை நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இவைகளை எல்லாம் உணர்ந்து வாழ வேண்டிய நன்றி உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதனை பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, நீங்கள் நன்றி உடையவர்களாக, உங்களில் பெரும்பாலானோர் நன்றி உடையவர்களாக இருப்பதில்லை. மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே அல்லாஹ் அதுமுறையிலே எச்சரித்து காட்டுகிறார். இப்படி அவனுடைய நியமத்துகளை கொண்டு வாழுகிற போது பிறருக்கும் தான தர்மங்கள் செய்து வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய கடமை எப்படிப்பட்டவருக்கு இருக்கிறது? கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வைத்திருப்பவருக்கு மட்டும்தானா? லட்சக்கணக்கில் சம்பாதித்திருப்பவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை. அவரவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதனை கொண்டு மற்றவர்களுக்கும் ஈகையை வழங்கக்கூடிய, தர்மங்கள் வழங்கக்கூடிய அறச்சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய் வருவாய் இருக்கிறதா? ஒரு 2000 ரூபாய் கூட உனக்கு தர்மம் செய்ய முடியாதா? மாதத்திற்கு 10,000 ரூபாய் வருமானம் உள்ளவராக நீ இருக்கிறாயா? குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது 500 ரூபாய் அல்லது 200 ரூபாய் தர்மமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் நம்மை ஆளாக்கிக் கொள்ள வேண்டாமா? வெறுமனே 500 ரூபாய் மாத்திரமே ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 20 ரூபாயை மற்றவர்களுடைய பசிக்காக வழங்குவதற்கு மனம் வர வேண்டாமா? இவைகளை எல்லாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மரணத்தை நோக்கிய ஓட்டத்தில் இருக்கிறோம். மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. பேசிக் கொண்டிருக்கிற நானே பேசி முடிப்பதற்குள்ளாக உயிரோடு இருப்பேனா என்கிற உத்தரவாதத்தை தர முடியாது. தொழுகைக்கு வந்திருப்பவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே சென்றுவிட முடியும் என்கிற உத்தரவாதம் யாருக்காவது இருக்கிறதா? இல்லை. இப்படிப்பட்ட அசாதாரணமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வுக்கு உகந்த வகையிலே நாம் கழிக்கவில்லை என்று சொன்னால் மரணம் நெருங்கிய பிறகு என்ன செய்தாலும் ஒன்றும் நடக்காது. وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. உங்களுக்கு மரணம் நெருங்கிவிடும். எப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள் தெரியுமா?
அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்கை கொண்டு நியமத்துகளை கொண்டு நீங்கள் அவனுக்கு உகந்த வகையிலே செலவு செய்யுங்கள். நீங்களும் செலவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள் என்று பொருள். உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டால் மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், காலம் ஓடிவிட்டது, கொஞ்சம் எனக்கு விட்டுக் கொடு, கொஞ்சம். மரணம் வந்த வேளையில் ஒரு மனிதன் சொல்லுவான், கொஞ்சம் விட்டுக் கொடு, நான் திரும்ப போய் உனக்கு விருப்பப்படுகிற வகையில் உன்னுடைய நியமத்துகளை கொண்டு முற்றிலுமாக உனக்காகவே செலவு செய்து நான் வாழுகிறேன், கொஞ்சம் தாமதித்துக் கொடு. நான் முறையாக சதகாவெல்லாம் செய்துவிட்டு தர்மங்கள் எல்லாம் செய்துவிட்டு வாக்கும் மின சாலிஹீன், சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் நான் வந்து விடுவேனே அல்ல, இந்த மரணம் வந்து விட்டதே, மூத்து வந்து விட்டதே, கொஞ்சம் தாமதிக்க மாட்டாயா, கொஞ்சம் வீடு ஓடி போயிரு. ஒரு மனிதனுக்கு 79 வயது வரையிலும் டைம் கொடுக்கப்பட்டு 79 வயது முடிந்து 80வது வயதினுடைய முதல் நாளில் இருக்கிற போது மூத்து வருகிறது என்று சொன்னால் 79 ஆண்டுகள் நீ என்ன செய்தாய்? 80வது வயதினுடைய முதல் நாளில் உனக்கு மூத்து வருகிறது, இப்போ எனக்கு டைம் ஒரு கொஞ்சம் தாமதிக்க மாட்டாயா, ஓடி போய் உனக்காகவே நான் வாழ்ந்து விட்டு வாக்கும் மின சாலிஹீன், சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் நான் வந்து விடுகிறேன், யா அல்லாஹ் எனக்கு கொடு, வாய்ப்பை தா என்று கதறுவானாம் இறைவனிடத்தில். வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, உங்களுக்கு விடுக்கப்பட்ட அந்த நேரம், உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்துவிட்டால் வலை யுஅக்கிரல்லாஹ், அல்லாஹ் கொஞ்சமும் தாமதிக்க மாட்டான். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. தேர்வு ஹாலில் உட்கார்ந்து இருக்கும் போது 3 மணி நேரம் தருவார்கள் விடைத்தாள்கள் எழுதுவதற்கு. சரியாக 3 மணி நேரம் முடிகிற போது எக்ஸாமினர் வந்து பேப்பரை கொடுக்குவார். நடைமுறையில பார்க்கிறோம், மாணவர்கள் சொல்வார்கள், சார் 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 ஒரு 5 நிமிஷம் சார், இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு சார், ஒரு 5 நிமிஷம் முடியுது சார், 2 நிமிஷம் முடியாது, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3 மணி நேரம் முடிந்து விட்டது, கொடு என்று விடைத்தாள்களை பிடித்துக் கொண்டு கட்டி கொண்டு போய்விடுவார். நடைமுறையிலே பார்க்கிறோமே. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அதே போல உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால ஓட்டத்தை தந்து அல்லாஹ் நம்மை விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார், விட்டு வைத்திருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மனிதர்கள் நினைத்தால் தவறு, நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நாம் எல்லாம் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம் கொஞ்ச காலத்திற்கு. ஒருவர் மரணித்து வந்து விட்டால், அவருடைய மரணம் நிகழ்ந்து விட்ட பிறகு மையத்து வருகிறது, அடக்கம் செய்ய செல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த நிலை நமக்கு வராது என்று பொருள், வரும். இவர் இன்றைக்கு சென்று விட்டார், நீங்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறான் என்று பொருள். இனிமேலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இனிமேலாவது அல்லாஹ்வுக்கு பயந்து ஹலால் ஹராம் பேணி வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து உங்களுடைய செயல்களை, உங்களுடைய வாழ்வுகளை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று பொருள். மையத்து வந்து இருக்கும் அடக்கம் செய்கிற நேரம் வரையிலும் ஊர் உறவுகளை பற்றி பசாதி பேசிக் கொண்டிருக்கிறோம். மரணத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோமா? இந்த நிலை நாளைக்கு வருகிற போது நாம் அடக்கப்பட்டுக் கொண்டிருப்போம். வெளியில் இதை போன்று என்று பேசிக் கொண்டிருப்பார்கள் என்ற அச்சம் நமக்கு வருகிறதா? இல்லையே. ஜனாசாவையும் வைத்துக் கொண்டு நாம் பசாதுகள் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதிலே மூழ்கி இருக்கிறோமே. நம்முடைய ஈமானுடைய விலை என்ன? நம்ம ஈமானுடைய பலம் என்ன? எவ்வளவு பலவீனர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டிய அந்த மரணம் வருகிற போது, அந்த மூத்து வருகிற போது, இன்னும் கொஞ்சம் காலம் என்னை விட்டு வைக்க மாட்டாயா? நான் நல்லவைகளையே செய்து, நற்கர்மங்களையே செய்து, தான தர்மங்களை வழங்கிவிட்டு நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்து விடுவேனே அல்லாஹ் என்று சொல்லுகிற போது கழுத்தை பிடித்து இழுத்து வருவதை போல, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது, வா என்று மரணத்தின் பக்கம் மனிதன் ஈர்க்கப்படுகிற போது, இழுத்து தள்ளி கொண்டு போகிற போது, மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சத்தியத்தை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஈமானிய வாழ்க்கையாக இருக்க முடியும். அந்த வாழ்க்கைக்கு உரியவர்களாக நம்மை நாம் நேரிய வழியில் ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை பெற்ற வெற்றிகரமான ஏற்றமிகு வாழ்வை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து
மறுமையிலே நல்லடியார்கள் கூட்டத்தில் சேரக்கூடிய நற்கர்மத்தை, ஒரு நேரிய வெகுமானத்தை, சன்மானத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்ற துஆவோடு வாய்ப்படுத்தலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.